ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நீங்க எல்லாருமே ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா லீட்ஸ் கேம்பெயின் அப்புறம் சேல்ஸ் கேம்பெயின் மேக்ஸிமம் இதுதான் எல்லாரும் ட்ரை பண்ணிருப்பீங்க. இந்த லீட்ஸ் கேம்பெயின் யார் சூஸ் பண்ணணும், இந்த சேல்ஸ் கேம்பெயின் யார் சூஸ் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? நான் மேக்ஸிமம் எனக்கு லீட்ஸ் வேணும்னா எந்த கேம்பெயின் நான் சூஸ் பண்ணணும், அதான் நீங்க கம்ப்ளீட்டா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் பண்ணணும். நம்ம சேனலை மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் லீட் கேம்பெயின் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. இதுல மேக்ஸிமம் எல்லாம் ட்ரை பண்றது இந்த லீட் கேம்பெயின் தான். மற்ற அப்ஜெக்டிவ் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு வீடியோ நம்ம ரெண்டு அப்ஜெக்டிவ் பத்தி தான் பேச போறோம். ஒன்னு லீட்ஸ் கேம்பெயின், இன்னொன்னு சேல்ஸ் கேம்பெயின். இந்த லீட்ஸ்க்கும் சேல்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், நான் என்னோட பிசினஸ்க்கு எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீட்ஸ் கேம்பெயின் யார் ட்ரை பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ் இல்ல ப்ராடக்ட் ஓரியன்ட் பிசினஸ், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ஒரு கஸ்டமர் டைரக்டா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பை பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு நீங்க கண்டிப்பா லீட் கேம்பெயின் தான் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, நீங்க ஏதாச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்வீஸை பத்தி ஃபர்ஸ்ட் அவங்க என்கொயரி பண்ணிடுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்ல வேணும், எனக்கு இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த சர்வீஸ் அஃபோர்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க லீட் கேம்பெயின் தான் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு கிளியரா சொல்ற பாருங்க, ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணனா அதுக்கு நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை பை பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு நீங்க கண்டிப்பா லீட்ஸ் கேம்பெயின் தான் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லணும்னா, நீங்க எல்லாருமே ரியல் எஸ்டேட் சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வேல்யூ அப்போ 20 lakhs 50 lakhs 1 crore அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நீங்க உங்களோட அந்த டீடைல்ஸ் என்ன, அதோட அம்யூனிட்டிஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சைட் விசிட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போவாரு. அதாவது அவரோட வீட்டை பர்ச்சேஸ் பண்ண போவாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணணும். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நீங்க லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணணும். பிகாஸ் நீங்க கஸ்டமர் கிட்ட அவங்களுக்கு என்ன நீடு இருக்கு, அவங்க எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஹோம் கேக்குறாங்க, அந்த மாதிரி நீங்க கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹோம் பர்ச்சேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்தா நீங்க கண்டிப்பா லீடர் தான் ட்ரை பண்ணணும். இதுவே சேல்ஸ் யார் ட்ரை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கோர்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் பிலோ 5,000 கிட்ட இருக்கு. அதாவது இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க 10,000 இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் பிலோ 5,000 இருக்கு. நீங்க ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது யோகா கிளாஸ் இருந்தாலும் சரி, டீச்சிங் ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க தனியா டெய்லியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா நீங்க உங்களோட கோர்ஸ் சேல்ஸ் வச்சு நீங்க ரன் பண்ணலாம். அதாவது சேல்ஸ் இந்த கேம்பெயின் வச்சு ரன் பண்ணலாம். இது மாதிரி என்ன இருக்குன்னா, கஸ்டமர் டைரக்டா உங்களை பத்தி ஆல்ரெடி உங்களை பத்தி நிறைய படிச்சிருப்பாரு, இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பாரு, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பாரு. அதை பார்த்து டைரக்ட் என்ன பண்ணுவாரு, அவர் டைரக்டா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. டைரக்டா அந்த கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த கோர்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுமா இல்லைன்னு செக் பண்ணிட்டு டைரக்டா பை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்ல அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது. டைரக்டா என்ன பண்ணுவாரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கி வச்சுருவாங்க. இது இ காமர்ஸ் பிசினஸ் ரொம்ப சூட் ஆகும். ஏன் இது இ காமர்ஸ் பிசினஸ் சொல்றேன்னா, பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சோப்பு ஷாம்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி பை பண்ணணும் அவசியமே இல்லை. டைரக்டா அவங்களுக்கு தேவைன்னா போயிட்டு இது எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு சோப்பு ஷாம்பு சொல்லி டைரக்டா பை பண்ணிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் பிலோ 5,000 கீழே இருக்குன்னா நீங்க கண்டிப்பா சேல்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஒன் திங் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க லேண்டிங் பேஜ் வச்சு மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதாவது உங்க லேண்டிங் பேஜ்ல அந்த பேமெண்ட் ட்ரை பண்ற ஸ்டெட்டப்லாம் இருந்தாதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா பிகாஸ் அங்கதான் பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் பிசினஸ் ரொம்ப டாப்ல இருக்கும். எல்லா ப்ராடக்ட் அங்கே இருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு பேமெண்ட் கேட் இருக்கும். அங்கே கம்ப்ளீட் ஆயிடும் ஆர்டர். இதுவே நீங்க கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க, அங்க சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்றேன், எங்கிட்ட வெப்சைட்ல இல்லைன்னா கண்டிப்பா நீங்க சேல்ஸ் கேம்பெயின் போகாதீங்க. சேல்ஸ் கேம்பெயின் பொறுத்துட்டு உங்ககிட்ட கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட் இருக்கணும், அண்ட் சேம் அங்க பேமெண்ட் கேட்வே கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா மட்டும் தான் நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் நீங்க மேக்ஸிமம் எல்லாரும் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்ல நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இதுல ஏபிஓ சிபிஓன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபார்மெட் இருக்கு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாட் இஸ் ஏபிஓ, வாட் இஸ் சிபிஓ? ஏபிஓ நத்திங் பட் அட்வான்ஸ் கேம்பெயின் பட்ஜெட். அதாவது நீங்க ஒரு 3 ஆட் செட் ரெடி பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடியே பிரைஸ் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் ரன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா ஏபிஓ செலக்ட் பண்ணுங்க. என்னோட சஜஷன் மேக்ஸிமம் எல்லா கம்பெனி நான் கொடுக்குற என்னோட கிளைண்ட்டுக்கு ஏபிஓ தான் டெஸ்ட் பண்ண சொல்லுவேன். பிகாஸ்
நீங்க ஏபிஓ டெஸ்ட் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு ஆட்ஸ்ல 3 ஆட் செட் வச்சு ரன் பண்ணலாம். ஸோ இதை பத்தி நான் கம்ப்ளீட்டா என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஏபிஓ அண்ட் சிபிஓன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அந்த வீடியோ மட்டும் பாத்துருங்க. பிகாஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஏபிஓ சிபிஓ. சிபிஓ மீன்ஸ் கேம்பெயின் ஆப்ஜெக்ட், கேம்பெயின் பட்ஜெட். அதாவது நீங்க கேம்பெயின் ரன் பண்ணும்போது அங்க பட்ஜெட் சூஸ் பண்றதுதான் சிபிஓன்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க ஏபிஓனா அட்வான்ஸ் கேம்பெயின் பட்ஜெட். இதுக்கு வந்து இங்க நீங்க மொத்த கேம்பெயினுக்கு பட்ஜெட் இங்க பிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஏபிஓ அண்ட் சிபிஓ. ஸோ இதை கண்டிப்பா வந்து இதை பத்தி நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னோட சேனல் வந்து நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வாட் இஸ் ஏபிஓ வாட் இஸ் சிபிஓன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ண எது பெட்டரா ஒர்க் ஆகும் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, லீட் கேம்பெயின் யார் ட்ரை பண்ணணும், சேல்ஸ் கேம்பெயின் யார் ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல கவர் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. அது இல்லாம நியூ இயர் வந்திருக்கு. ஸோ நம்ம கம்யூனிட்டியா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக நம்ம பார்க்கணும். ஸோ அதனால நம்ம கம்யூனிட்டிக்காக நான் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலும் இன்ஸ்டாகிராமும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க எனக்கு டைரக்டா வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப் சேனல் ஏன் கொடுத்துருக்குன்னா, என்னோட அப்கமிங் ஏதாச்சும் நான் புதுசா வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணாலோ இல்ல ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாலோ இல்ல உங்களுக்காக 1-to-1 கிளாஸ் கண்டக்ட் பண்ணாலோ, ஸோ நான் வந்து அங்கதான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இது அப்டேட்காக இது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து உங்க டவுட்டுக்காக கிளியர் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்கமிங் டேஸ் நம்ம என்னென்ன பண்ண போனா 1-to-1 கால். ஸோ எல்லாருக்குமே வந்து நான் 1-to-1 காலும் கொடுக்கலாம்னு இருக்கேன். பிகாஸ் நிறைய பேர் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாத எல்லாம் 1-to-1 கால் கொடுக்கலாம் இருக்கேன். அப்புறம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நீங்க டிஜிட்டல் சொல்லி தரீங்களா, எனக்கு லேர்னிங்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வருஷம் நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி ஒரு லேர்னிங் மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி தரேன். அட் லாஸ்ட் வந்து நம்ம வீக்லியும் மந்த்லியும் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி 3 hours. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கேன்வாக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் மேக்ஸிமம் இந்த வீக்ல இந்த மந்த்ல ட்ரை பண்றேன். ஸோ இந்த இயர்ல வந்து நம்ம மேக்ஸிமம் இதுதான் கவர் பண்ண போறோம். ஸோ நீங்க மேக்ஸிமம் நீங்க ஜாயின் பண்ணுறது வாட்ஸ்அப் சேனலும் இன்ஸ்டாகிராமும் மேக்ஸிமம், ஏன்னா என்னால அங்கதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.